ஸோ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே வைப் கோடிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டோம். லைக் லவபிள் ஏஐ, போல்ட் ஏஐ, ஸோ எல்லாமே வைப் கோடிங் டூல்ஸ். இன்னைக்கு இருக்க எல்லா ஃப்ரீலான்சர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வெப் டிசைன் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். வைப் கோடிங் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம கோட் பண்ண சொல்றோம். அதுதான் வைப் கோடிங். சேம் லைக் கூகுள் வந்து ஒரு ஒரு அமேசிங் டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கூகுள் ஸ்டிச். இந்த ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், என்ன கலரு, என்ன ஃபாண்ட்டு, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து டிசைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்மான்னு ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிசைன் பண்ணிட்டு அப்புறமா தான் டெவலப்பே பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த டிசைன் ப்ராசஸ் வந்து இட்ஸ் லைக் அ ஹியூஜ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக இந்த கூகுள் ஸ்டிச்ன்ற டூல் வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா உங்களோட கம்ப்ளீட் வெப்சைட்டோட யூஐ டிசைன் எப்படி இருக்கணும், ஒரு ஆப்போட யூஐ டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இது அமேசிங்காக பண்ணி தருது இந்த டூல். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2025. நவ் தே ஹாவ் ரீரிலீஸ்ட் இட் இன் 2026 மார்ச்ல வந்து அகெயின் அதை வந்து கம்ப்ளீட்டாக பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அகெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூல் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ அதோட கம்ப்ளீட் வாக் த்ரூ அண்ட் தென் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Just go to Google, type Google Stitch, Google Stitch AI. So in the first link, Google Stitch AI design tool, just click on it. ஸோ இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். இங்கே தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுப்போம். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து we can develop ஆப் ஆர் வெப், எதோட யூஐ வேணாலும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3-4 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ்னு ஒரு மாடல் இருக்கு. It gives high quality design in HTML with a Gemini 3 Flash. ஸோ HTML வந்து Gemini 3 யூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். திங்கிங் வித் 3.1 Pro சேம் தான். ப்ரியாரிட்டைஸ் மேக்ஸிமம் குவாலிட்டி அண்ட் ரீசனிங் ஓவர் ஸ்பீட். ஸோ குவாலிட்டி உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ரீடிசைன், இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ஆப் ஒரு வெப்சைட் நீங்கள் அதை வந்து ரீடிசைன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கே வந்து நீங்கள் ரீடிசைன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்கிறத. அகெயின் ஐடியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு சால்வ் யூசிங் யூஐ வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஐடியான்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் யூசிங் திஸ் ஃப்ளாஷ் நவ். ஓகே, அண்ட் தென் நீங்கள் யூஸ் டிசைன் கலர் பேலட்ஸ், ஸ்டிச்சோட ப்ரீசெட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அப்படி விட்டுறேன். அகெயின் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லைவ் மோட். உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க முடியல அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்பீக் வித் திஸ் ஏஐ டைரக்ட்லி. நீங்கள் இந்த ஏஐ டூல் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் சொன்னால் திரும்ப அது திரும்ப பேசும் உங்ககிட்ட. ஸோ யூ வில் ஹேவ் அன் கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைவ் மோட் யூஸ் பண்ணி. அண்ட் தென் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்லோட் ஃபைல்ஸ். உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது சாம்பிள் டிசைன்ஸ் இருக்கு, சேம் அதே மாதிரி வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களோட காம்படிட்டர்ஸ் ஆர் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண வெப்சைட்டோட யூஆர்எல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் சேம் டைப் ஆஃப் யூஐ டிசைன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து யூ கேன் கிரியேட் த யூஐ டிசைன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ஐடியா அப்படின்னா, ஒரு ஆப் ஒன்று பில்ட் பண்ணுறேன். ஆப்க்கு ஒரு யூஐ பில்ட் பண்ணுறேன். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆப் வேணும். லாகின் டெய்லியும் அவங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்க்கு தனி லாகின் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாகின் யூசிங் த மொபைல் நம்பர் ஆர் த இமெயில் ஐடி. ஸோ ஸ்டாஃப் லாகின் பண்ணி டீச்சர்ஸ் லாகின் பண்ணி அவங்கள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, ஸோ ஏரியாஸ் டு இம்ப்ரூவ்,
இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத அவங்க போஸ்ட் பண்ணலாம். அது ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் ஆர் பேரண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணி அதை வந்து எப்படி அவங்க வந்து டெய்லி வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது இந்த சிம்பிள் ஆப். இதுக்கு ஒரு யூஐ பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் யூசிங் ChatGPT. ChatGPTல போயிட்டு என்னோட ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல் அசைன் பண்ணிட்டேன், ஆக்டர்ஸ் யூஐ டிசைன் எக்ஸ்பர்ட். 7 to 10 லைன்ஸ்க்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். என்ன, கிவ் மீ யூஐ டிசைன் ப்ராம்ப்ட். ஸோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும். அவங்க என்ன டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் ஒர்க்கு அந்த ஏரியாஸ் டு இம்ப்ரூவ், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எல்லாம் அவங்க போஸ்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேன் வியூ த போஸ்ட். அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். இவ்வளோ சிம்பிள் ஆப். இதுக்கு ஒரு யூஐ டிசைன் வேணும் எனக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கேட்டேன், சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஸோ டிசைன் மாடர்ன், க்ளீன், ப்ரொஃபஷனல். ஸோ என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. ஐ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். Control V. Okay, I'll just click on generate. ஸோ கூகுள் ஸ்டிச் வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு யூஐ டிசைனை. ஸோ இங்கே பாருங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகுது அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகுது, தென் ஃபான்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகுது. ஸோ பட்டன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஸ்டார்டட் ஜென்ரேட்டிங் ஸ்க்ரீன்ஸ். ஸோ என்னென்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துரும். ஸோ பிஃபோர் கோயிங் டெவலப்மெண்ட் இந்த ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டிசைனை ப்ராப்பராக நம்ம டெவலப் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் டெவலப்மெண்ட்டே போவோம் நம்ம யூஸ்வலாக. ஸோ அந்த டிசைன் ப்ராசஸை இந்த கூகுள் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. ரியலி வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ், நாட் ஈஸி ப்ராசஸ். ஸோ ரிக்வயர்ட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக கிரியேட் பண்ணுது. ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுது. ஓகே, ஸோ ஜென்ரேட் பண்ணி முடிச்சிச்சு. 1 2 3 4 5 6 ஸ்க்ரீன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. லெட்ஸ் see என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. பாருங்க, ஒரு ஆப்பை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்படின்றது சூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்டா, பேரண்ட்ஸா, இல்லை டீச்சரா அப்படின்றது. அது ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போனீங்க அப்படின்னா, ஸோ லாகின் பண்ணாங்க அப்படின்னா போஸ்ட் ஹோம் ஒர்க். ஒரு டீச்சருக்கு வந்து லாகின் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஸு. ஸோ அவங்க என்ன ஹோம் ஒர்க்கு, என்ன நோட்டீஸ், என்ன இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஏதாவது இருக்கா, ஐ மீன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ அப்கமிங் கிளாஸஸ் என்ன இருக்கு, ஸ்கெடியூல் பண்ணலாம், ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பற்றி இருக்கு. அண்ட் தென் கீழே பாருங்க ஐக்கன்ஸ் இருக்கு, மெசேஜஸ், கேலண்டர்ஸ் இருக்கு, ப்ரொஃபைல் இருக்கு. அண்ட் தென் தேர்ட் ஸ்க்ரீன் வந்து, ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகின், ஹோம் ஒர்க் டியூ. ஸோ என்ன ஹோம் ஒர்க், நியூ நோட்டீஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து, ஸோ ரீடிங் கோல், ஃபிசிக்ஸ், வெக்காபுலரி, ஸோ ஃபார் யூ க்ரோத்துக்காக என்ன அவங்க டெய்லி பண்ணிடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மெசேஜ் பண்ணி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூஐ ஒன்று பண்ணியிருக்கு. ஓகே, மெசேஜஸ் ஆர் Q&A இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே ஹேவ் எனி டவுட், அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்காக இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் அது நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ், நோட்டீஸ், ஒரு கண்டென்ட், என்ன கிளாஸ் நீங்கள், ஸோ என்ன டியூ டேட்டு, ஸோ இதெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு கிளாஸ் ரூமில். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஏரியா. ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கு ஒரு ஆப்பில். ஸோ ஆப்பில் வந்து ப்ராப்பராக லெஸ் தேன் 3 மினிட்ஸ் சொல்லலாம் கம்ப்ளீட்டாக. வித்தின் 3 மினிட்ஸில் ஒரு யூஐ டிசைனை கம்ப்ளீட்டாக அவங்க ரெடி பண்ணிடுச்சு. ஸோ ஒரு நைஸ் ஆப் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிசைன் கம்ப்ளீட்டாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இந்த சைடில் இருக்க மெனுஸ் பார்த்துடலாம். அண்ட் தென் யூ ஜஸ்ட் கோ டு மார்க். நீங்கள் இதை மார்க் பண்ணலாம். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் தென் ஜஸ்ட் கோ
டைரக்ட் எடிட், நீங்க டைரக்டாவே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்ககிட்ட ஏதாவது இமேஜ் இருக்கு அப்படின்னா அதை போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அது மாதிரி டிசைன் பண்ணுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் உடைய எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் த கலர், கிரியேட் நியூ கொடுத்துட்டு நீங்க ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம். தென் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா புரியும் உங்களுக்கு. எனக்கு அந்த கிரீன் கலர் பிடிக்கல, எனக்கு வந்து அந்த கிரீன் கலர் வந்து பிடிக்கல. ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு எல்லோ கலர். ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ரீப்ளேஸ் த கிரீன் கலர் டு எல்லோ கலர் இன் ஆல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு I just click on generate. So started working on it. Yes, it's done. Complete change பண்ணிடுச்சு பாருங்க. Just zoom பண்றேன். Let's see the. So ஒரு blue and then yellow. So அந்த yellow color கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டா yellow color. எங்கெல்லாம் yellow color வேணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுச்சு ப்ராப்பரா. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த யூஐ டிசைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. இட் இஸ் ஆக்சுவலி ஹியூஜ் ப்ராசஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் கோ ஹியர், கிளிக் ஆன் இட், கிளிக் பண்ணுங்க. எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிசைன் ஐ வாண்ட் டு ரீஜென்ரேட் திஸ் பர்டிகுலர் ஸ்க்ரீன். எனக்கு இந்த ஸ்க்ரீனோட டிசைன் பிடிக்கல, ஸோ அது மட்டும் எனக்கு ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் ரீஜென்ரேட். ஸோ இந்த ஸ்க்ரீனை மட்டும் அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி வேற டிசைன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது கிரியேட் பண்ணும் அகைன். ஓகே, இந்த ஸ்க்ரீனுக்கு எனக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன், பர்டிகுலர் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு கிளிக் வேரியேஷன்ஸ். ஸோ வேரியேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. பை டிஃபால்ட் 3 இருக்கு. ஐ ஜஸ்ட் கிவ் 2 எக்ஸ்ப்ளோர். என்னென்ன வேணும் அப்படின்னா ஐ செலக்ட் ஒரு லே அவுட் சேஞ்ச் வேணும், ஒரு கலர் ஸ்கீம், அண்ட் தென் ஃபான்ட்ஸ், அண்ட் தென் டெக்ஸ்ட் கான்டென்ட். ஓகே, ஜென்ரேட் வேரியேஷன் கொடுக்குறேன். லெட்ஸ் see என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இது கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ வேரியேஷன்ஸ் பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம வேரியேஷன்ஸ் கேட்கணும். 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அண்ட் தென் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் அண்ட் தென் ப்ரொஃபைல் செட்டப். ஸோ இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கான்டென்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் பிடிக்கல, உங்களுக்கு வேற ஏதாவது கான்டென்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன வேணுமோ அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தென் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம், வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இன்ஸ்டன்ட் ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப் இன் த சென்ஸ் நத்திங். இப்போ இந்த ஃபீட்ல இருந்து மெசேஜுக்கு வந்து நம்ம நேவிகேட் பண்ணணும், இல்லை மெசேஜ்ல இருந்து ப்ரொஃபைல் நேவிகேட் பண்றோம் அப்படின்னா ஸோ தேர் ஷுட் பி அ கனெக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பேஜஸ், ரைட்? அதுதான் ப்ரோட்டோடைப்பிங். அந்த நேவிகேட் பண்றதுக்கான பாத் கொடுக்கறது தான் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ அந்த ஆப்ஷன் இதுலயே இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப எஃபிஷியன்டான டூல், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களோட யூஐ டிசைன் எல்லாமே கம்ப்ளீட்டா ஆப் ஒரு வெப் கம்ப்ளீட்டா நம்ம டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், ஒரு யூஐ டிசைன் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். I need to create UI design for Welcome Restaurant, which is in Chennai, one of my favorite restaurants. So I just post the name. For example, nothing else. Pure Veg Restaurant, and then need stunning home page வேணும், about வேணும், menus வேணும், and then contact page வேணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களோட மெனூஸ் என்னென்ன, இட்லி, பொங்கல், ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸு அண்ட் தென் ஹாட் ட்ரிங்க்ஸ், டீ அண்ட் காஃபி. ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் ஆப் டு வெப் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜென்ரேட். தட்ஸ் இட். லெட்ஸ் see என்ன டிசைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். Guys, literally it took only 3 minutes, less than 3 minutes. பாருங்க எப்படி ஒரு அமேசிங்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ வெல்கம் ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு ஹோம் பேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் மெனூஸ் இருக்கு, அண்ட் புக் டேபிள் இருக்கு, ப்ராப்பரா மெனூஸ், அண்ட் தென் கான்டாக்ட், அபவுட் எல்லாமே இருக்கு.
பாருங்க இமேஜஸ் பாருங்க, அதுவே யூஸ் பண்ணியிருக்கு. பக்கா இமேஜ். ஒரு இட்லி, தோசை, டேபிள், ஒரு ஹோம் பேஜ் வந்து ப்ராப்பரா இருக்கு. ப்ராப்பர் டிசைன். ரியலி குட் டிசைன் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அபவுட். ஸோ அபவுட்ல பாருங்க ஒரு ப்ராப்பர் மீல்ஸோட பிளேட்டு, அந்த என்ன ஒரு சவுத் இந்தியன் மீல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த என்ன அபவுட் அஸ், அவங்கள பத்தி என்ன, அவங்களோட கோல்ஸ் என்ன, மிஷன் என்ன. ஸோ எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வைப் கோடிங் டூல் யூஸ் பண்ணி இதை அப்படியே கோட ஜென்ரேட் பண்ணலாம் நம்ம. லைக் ஆன்டி கிராவிட்டி, லவபிள் ஆர் போல்ட், இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகா இதை கோட் ஜென்ரேட் பண்ணலாம். கோட் ஜென்ரேட் பண்ணி வி கேன் செல் இட். வி கேன் செல் இட் ஃபார் 20K 25K ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பிஃபோர் கோயிங் டெவலப்மெண்ட் இந்த டிசைன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாருங்க மெனூஸ். ஸோ என்னென்ன மெனூஸ் இருக்கு, நம்ம கொடுத்த மாதிரி தென் பூரி, ஆப்பம், ஆப்பம்னு கொடுத்தா அது மலபார் ஆப்பம்னு போட்டிருக்கு. கீ பேப்பர் ரோஸ்ட், ஸோ சன்செட் டிலைட்ஸ், வார்ம்த் அண்ட் கப். ஸோ பக்கா இந்த பாருங்க ஒரு ஒரு காஃபியோட இமேஜ் கூட அவ்வளோ ப்ராப்பராக பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டிசைன். டிசைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் திங் இன் ஆப் ஆர் வெப்சைட் டெவலப்மெண்ட்ல. ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு இந்த கூகுள் ஸ்டிச். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், நீங்க என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ல ஒரு ஃபார்ம் இருக்கு, அண்ட் தென் டைமிங்ஸ் இருக்கு. ஸோ மேப் கொடுத்துருக்கு, கூகுள் மேப் கொடுத்துருக்கு, அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் ஃபூட்டர் இருக்கு. அகெயின் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ரீஜென்ரேட். ஜஸ்ட் கிளிக் ஆன் இட் அண்ட் தென் கோ டு, நீங்க ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேரியேஷன்ஸ் வேணும்னா வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல. ஸோ எல்லா சேஞ்சஸும் உங்களால பண்ண முடியும். சூப்பர் டிசைன். வித்தின் 2 to 3 minutes இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் வெப்சைட்டாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றது கம்மிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.